லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து பாஜக அரசை கவிழ்க்க தயார் என அறிவித்து ஜேஜேபி தலைவர் துஷ்யந்த் சிங் சௌதாலா அறிவித்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இதன் முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவினுடைய ஆட்சி நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கும் மேலாக பாஜக முதல்வராக மனோகர்லால் கட்டார் நீடித்து வந்தார். இந்த நிலையில்தான் 2-3 மாதங்களுக்கு முன்பு அங்கு மனோகர்லால் கட்டார் முதல்வர் பதவியிலிருந்து விலகி நயாப் சிங் சைனி புதிய முதல்வராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில்தான் ஹரியானா மாநில பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் அறிவித்திருக்கின்றனர். அவர்கள் வருகின்ற மக்களவை தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் யார் என்று பார்த்தோமேனால் சோம்பீர் சங்வான், ரந்தீர் காலன், தரம்பால் கோண்டர், இந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தான் பாஜகவுக்கான ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவையில ஆட்சி அமைப்பதற்கு 46 உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவை. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 40 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டும்தான் இருக்கிறது. இருப்பினும் தனிப்பெரும் கட்சி என்கிற அந்த அடிப்படையிலே பாஜக சுயேட்சைகளின் ஆதரவோடு அங்கு ஆட்சி அமைத்து வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 9 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜக தலைமையிலான அந்த அரசுக்கு ஆதரவை அளித்து வருகின்றனர். தற்போது 3 எம்எல்ஏக்கள் அந்த ஆதரவை திரும்ப பெற்றிருப்பதால் அந்த நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு பாஜகவுடன் துஷ்யந்த் சௌதாலாவினுடைய ஜேஜேபி, ஜனநாயக் ஜனதா கட்சி என்கிற அந்த கட்சி தான் ஆதரவளித்து வந்தது. ஆனால் மக்களவை தேர்தலிலே தொகுதி பங்கீடு தொடர்பாக 2 கட்சிகளிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் அந்த கட்சியை பாஜக கூட்டணியிலிருந்து முறித்து கொண்டு சுயேட்சைகள் ஆதரவோடு மீண்டும் கடந்த மார்ச் மாதம் பாஜக பதவியேற்றது. இந்த நிலையில்தான் ஹரியானா மாநில பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்து விட்டதாகவும், எனவே பாஜக ஆட்சியிலிருந்து பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த அரசு சிறுபான்மை அரசாக, மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது என்று அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அங்கு ஹரியானாவிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்து வருகின்றனர். இவர்கள் அதாவது அவர்கள் கூற்றுப்படியே ஹரியானா மாநில பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்று வைத்துக் கொண்டாலும் கூட உடனடியாக பாஜக அரசுக்கு அங்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்றே தெரிகிறது. ஏனென்றால் ஹரியானாவிலே வரும் அக்டோபர் மாதம், இன்னும் ஒரு 6 மாதங்களிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் தான் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி பொறுப்பேற்றதால் அவர் அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றார். ஒரு முறை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு யாரும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியாது என்பது விதியாக இருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட உடனடியாக ஹரியானா மாநில பாஜக அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்றே தெரிகிறது. ஏனென்றால் அரசுக்கு எதிராக எந்த விதமான நம்பிக்கை வாக்கெடுப்பையும் கொண்டு வர முடியாது. அப்படி ஒருவேளை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் தான் கொண்டு வர முடியும். அதற்குள்ளாக அந்த சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலமே முடிவடைந்து விடும் என்பதால் தேர்தல் ஆணையம் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இருப்பினும் அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதன் காரணமாக ஜேஜேபி கட்சி, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் இது பெரும்பான்மையை இழந்து விட்டது. ஒன்று அரசு பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.
லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.